தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் மூன்றில் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2003 பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொதுக்குழு கூட்டம் மாணிகளவில் நெடுஞ்சொன்னலை நடைபெறும். கடந்த ஆண்டில் நிதிநிலை அறிக்கைக்கு புதிய நிர்வாகிகள் தேர்தல் ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்படும். தவறாமல் கலந்து கொள்ள பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள் போன்ற பகுதிகளில் வருவாய்த்துறை இதன் மூலம் காவல்துறையுடன் தடுக்க முடியும். நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். புறவழிச்சாலை முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணியிற் மதிப்பு முன்வைப்பு தொகை மணி வரையில் நெடுஞ்சாலைத்துறை மணி அளவில் முன்னிலையில் பிரிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். சுற்றுலா பேருந்து வரும்போது காயமடைந்தன. மருத்துவமனையில் காவல்துறை ஆய்வாளர் வழக்கு பதிவு. விசாரணை நேரில் பார்த்தவாறு விவரிக்க மூன்றில் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டமன்ற பேரவையில் நகராட்சி தலைவர் உரையாற்றியதாவது: தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாக எங்களுடைய மாவட்டத்தில் ஒசூர் பகுதியில் நல்லதொரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துறைகளிலும் கொண்டுவர வேண்டும் என்பதில் அரசு மேம்படுத்துவதற்கு திட்டங்கள் வாழ்ந்து வரும். காப்பாற்றுவதற்காக சிறு சிறு என்பதில் ஐயமில்லை. முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு சீரிய முயற்சியை அதிக கவனம் இருப்பதா நல்ல முறையில் மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. சென்னை பெருநகர கட்டட உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இவ்வாண்டு அக்டோபர் திங்கள் 20ஆம் நாள் மாலை 4 மணி அளவில் திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை தங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெறும். அப்போது கடந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கைக்கு ஏற்பளித்தல், புதிய நிர்வாகிகள் தேர்தல் ஆகிய அலுவல்கள் ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்படும். அனைத்து பெருநகர கட்டட உரிமையாளர்களும் மேற்படி கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு
பொதுச் செயலாளர் ஜீவானந்தம் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. 2. சென்னை அடுத்த பொன்னேரி, மணலி போன்ற பகுதிகளில் ஆறுகளில் நடக்கும் மணல் திருட்டை தடுக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் இரவு நேரங்களில் மணல் திருட்டு நடைபெறுகிறது. இதன் மூலம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து வருகிறார்கள். எனவே இத்தகைய சமூக விரோதிகளுக்கு அடிபணியாமல் வருவாய்த்துறை காவல்துறையுடன் இணைந்து தொடர்ந்து இதே போன்று தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டால் மணல் திருட்டை முற்றிலுமாக தடுக்க முடியும் என்று ஆலோசனை தெரிவித்து பம்பல் கே. சம்பந்தம் தினமணி நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. 3. திருவள்ளூர் மணபால நகரில் புறவழிச்சாலை அமைக்க முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணியின் மதிப்பு ரூபாய் 5 கோடி. முன்வைப்பு தொகை ரூபாய் 1000. பணியை 2 வருடங்களில் முடித்தல் வேண்டும். ஒப்பந்தல் புள்ளிகளை நவம்பர் திங்கள் 15ஆம் நாள் மாலை 3 மணி வரையில் சென்னை நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளருக்கு அனுப்பலாம். அவை அன்று பிற்பகல் 4 மணியளவில் வருகை தந்தோர் முன்னிலையில் பிரிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 4. கேரளா மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரி நோக்கி வந்த சுற்றுலா பேருந்து ஒன்று நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகில் வரும்போது திடீரென்று சாலையில் கவிழ்ந்து தீப்பிடித்தது. இதில் 4 வயது குழந்தை உட்பட 7 பேர் தீயினால் காயம் அடைந்தனர். 2 சக்கர வாகனம் ஒன்று சாலையின் குறுக்கே வந்தது விபத்திற்கு காரணம் என்று தெரிகிறது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்று மருத்துவர் மணி கூறினார். விபத்து குறித்து காவல்துறை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க. சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 3இல் 1 பாகம் படிக்கப்படும்.
10 seconds, 5 seconds, get ready, start. சட்டமன்ற பேரவையின் மனுக்கள் குழு உறுப்பினர்களை வரவேற்று நகராட்சி தலைவர் உரையாற்றியதாவது: தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்வதற்காக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் முதலாக எங்களுடைய மாவட்டத்தில் ஒசூர் பகுதியில் மலர்கள் ஏற்றுமதிக்காக ஒரு ஏற்றுமதி மண்டலம் உருவாக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. இத்தகைய நல்லதொரு திட்டத்தை எங்களுக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு விவசாய பெருங்குடி மக்கள் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துறைகளிலும் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கொண்டுவர வேண்டும் என்பதில் அரசு அக்கறை காட்டி வருகிறது. இதன் அடிப்படையில் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. இயல்பாகவே கிராமப்புறங்களில் வாழ்ந்து வரும் பெண்கள் சுய முனைப்பு உள்ளவர்கள். தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றுவதற்காக பால், தயிர், காய்கனிகள் போன்ற பல்வேறு பொருள்களை அவர்கள் நாள்தோறும் விற்பனை செய்து வருவாய் ஈட்டி வருகிறார்கள். அப்படிப்பட்ட பொறுப்பும் திறமையும் வாய்ந்த உழைக்கும் பெண்களுக்கு சிறு சிறு தொழில்களின் பயிற்சி அளித்து ஊக்குவித்தால் அவர்கள் மேலும் பல சாதனைகளை படைப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள மகளிருக்கு கிராமப்புற தொழில்களின் பயிற்சி அளிப்பதுடன் அவர்களுக்கு அதற்கான கடன் உதவியையும் வழங்க அரசு முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நமது மாநிலம் ஒவ்வொரு ஆண்டும் கடுமையான குடிநீர் பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை முற்றிலுமாக மாற்றியமைக்க தமிழக அரசு மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் உருவாக்கி வருகிறது. அரசின் இந்த சீரிய முயற்சியை மக்கள் அனைவரும் போற்றி பாராட்டுகிறார்கள். ஆயினும் இயற்கையாக மழை நீரை சேகரித்து வந்த நீர்நிலைகளின் தற்போதைய நிலைமை குறித்து அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஏரிகளும் குளங்களும் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் இருப்பதா குப்பை கொட்டும் இடங்களாகவே அவை மாறிவிட்டன. மேலும் அவற்றை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து குடிசைகளையும் குடியிருப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். எனவே இத்தகைய ஏரி குளங்களை அரசு கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் தூர்வாரவும் அவற்றை நல்ல முறையில் பராமரிக்கவும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் இருதய நோயாளிகளுக்கு பொது மருத்துவமனைகள் வாயிலாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இருப்பினும் ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறுவதில் உள்ள சிரமங்களை நாம் அறிவோம். இத்தகைய உன்னத பணியில் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் மட்டும் போதுமானதாக இருக்காது. எனவே புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து ஏழை மக்களுக்கு இலவசமாக
சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். ஸ்டாப்.